அனைவருக்கும் வணக்கம். பனையேறிகளுடைய வாழ்வியல் கூறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இன்னும் இருக்குது. அந்த வகையில் ஒரு பெரிய முயற்சியாக நம்ம சென்னையில் பனை வாழ்வியல் தொடர்பான புகைப்பட கண்காட்சி ஒன்று பனை வேர்களின் கதைகள் என்ற தலைப்பில் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 10ஆம் தேதியிலிருந்து வர்ற 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த கண்காட்சி காலையில் 10 மணிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு பனை தொடர்பான செயல்பாட்டாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த புகைப்பட கண்காட்சியில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இதை ஒருங்கிணைச்சு நடத்துகிற பழனிக்குமார் தோழர் அவர் ஒரு புகைப்பட கலைஞர். அவர் ராமநாதபுரம் சென்று அங்கே இருக்கிற பனையேறிகள் குடும்பத்தில் இருக்கிற சிறார்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு புகைப்படம் எடுக்கிற அந்த கலையை சொல்லி கொடுத்து அவங்க கையாலேயே அவங்க வாழ்வியலை ஆவணப்படுத்தி புகைப்படம் எடுத்து அந்த ஆவணத்தை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்போது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களே அவர்களுடைய வாழ்வியலை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு வருடம் முழுச பனையேறிகள் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. 6 மாதம் பனை ஏறுவாங்க, கருப்பட்டி காய்ச்சுவாங்க, பதநீர் இறக்குவாங்க, அதுக்கப்புறமா கடலில் மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறமா உப்பளங்களில் உப்பு தயாரிக்கிறது, அதுக்கப்புறமா இந்த கரிமூட்டை சூளையில் வேலை செய்கிறது. தொடர்ச்சியாக இப்படி இருக்கிற இந்த வாழ்வியலை புகைப்படமாக்கியிருக்காங்க. நான் வருகின்ற செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இந்த புகைப்பட கண்காட்சியில் கலந்துக்கிட்டு நான் அங்கே பேசுகிறேன். வாய்ப்பு இருக்கிற தோழர்கள், வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இந்த புகைப்பட கண்காட்சியில் கலந்துக்குங்க. இன்னும் 5 நாள் நடக்குது. நீங்கள் எப்போனாலும் போய் கலந்துக்கலாம். நான் பேசும்போது கூட நீங்கள் கலந்துக்கலாம். உங்களோட நான் உரையாடுறதுக்கு காத்திருக்கிறேன், உங்களை சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறேன். நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள்கிட்ட உருவாக்கும். பனையை பற்றியும் பனையேறிகளை பற்றியும் அவங்களுடைய வாழ்வியல் பற்றியும் இன்னுமாய் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. தயவு செஞ்சு இதை கலந்துக்குங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புதிய முயற்சிகளை செய்ய முடியும். நன்றி. நான் உங்கள் பாண்டியன் பனையேறி.